ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய சில கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினும் ஒன்று. ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ வந்தது அப்படின்னா 1987. ஓகேங்களா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1987. மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் அப்படிங்கிறது 1950. மற்றும் ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் இது எப்போ வந்தது அப்படின்னா 1969. இந்த 1969 இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா. அதில் நமக்கு தெரிஞ்ச இன்னும் 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, 1969 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான இதயதுல்லா இருக்காரு இல்லைங்களா. அவர் வந்து முதலியாக ஒரு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். ஏன் அப்படின்னா அப்போது அந்த டைமில் குடியரசுத் தலைவருடைய அந்த போஸ்ட்டும் துணை குடியரசுத் தலைவருடைய போஸ்ட் 2 போஸ்ட்டுமே காலியாக இருந்ததுனால அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த இதயதுல்லா வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறாரு. எப்போ அப்படின்னா 1969. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. 1969 ராஜமன்னார் குழு நம்ம தமிழக அரசு வந்துட்டு மத்திய மாநில உறவுகளை வந்து ஆராயத்துக்காக போட்டது. ஓகேங்களா. ஸோ 1969 3 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. என்னென்னது? ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம், இதயதுல்லா வந்து குடியரசுத் தலைவராக ஆனது, அதுக்கப்புறம் ராஜமன்னார் குழு வந்து தமிழக அரசு போட்டது. இது எல்லாமே வந்து 1969. இப்போது பொருட்கள் விற்பனை சட்டம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே வந்து சட்டம் 1930. ஓகேங்களா. ஸோ இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னாலே 1987. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1987. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.